ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதா அம்மா பாரதி பக்கம் சாஞ்சிட்டு ஸ்வேதாவை வந்து மிரட்டுறாங்க. வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்வேதா வந்து செம கடுப்பில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இது அப்படின்னு அறிவுக்கிட்டேயே வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு என்னமோ வந்து பாரதி சைடும் தமிழ் சைடும் வந்து சாரதாத்தை வந்து சாயிற மாதிரி தெரியுது. இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்க பக்கம் போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல வந்து அவங்களுக்குள்ளே உள்ள நல்ல மனசை வந்து நம்ம வந்து பாரதி மேலே வந்து மேற்கொண்டு சந்தேகத்தை அதிகப்படுத்தணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இப்போ உடனே செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா செய்யலான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே வந்து பிரச்சனை பாரதி டைரெக்டாக கொடுக்குற மாதிரி ஒரு செஞ்சிட்டோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ப வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக பாரதியை அவங்களே வீட்டை விட்டு துரத்துற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆதியால் ஒன்றுமே செய்ய முடியாத லெவலுக்கு ஆகிடும். அப்படி என்னம்மா திட்டம் அப்படின்னு வழக்கமாக வந்து அத்தை வந்து காலைல 10 மணிக்கு போய் காஃபி போட்டு சாப்பிடுவாங்கள்ல கிச்சனில், அந்த இடத்துல தான் நம்ம ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னோடனே, என்னம்மா அப்படின்னோடனே, பெரிய விஷயம்னு சொன்னோன்னே புரியலையா, அதுதான் காஃபி போட தான் வருவாங்கள்ல அதான் அப்படின்னு. ஓ அப்படி சொல்கிறியா, ஓப்பன் பண்ணி விட்டுறலான்னு சொல்கிறியா, ஸ்மெல் வருமே அப்படின்னா. அத்தை வந்து அந்தளவு பெருசாலாம் கிச்சனில் வேலை செஞ்சதில்லை, கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு காஃபி போடுறதுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறாங்க. கிச்சனை விட்டுட்டு வெளில போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சாரதாம்மா வழக்கம் போல் எப்பவும் போல் வந்து காஃபி குடிக்கலான்ட்டு ஸ்டவ் கிட்டக்க வந்து போகிறாங்க. போனோன்னே வந்து பார்த்தா உடனே ஓடி வந்துடுறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, நீங்கள் எதுவும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்மெல் வருது பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆமாம் எங்களுக்கு கூட வர்ற மாதிரி தான் இருக்குன்னு மொத்த குடும்பமும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கடைசியாக வந்தது பாரதி தான். நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சு அவள் தான் வேணுன்ட்டு ஏதோ ஒன்று திறந்து விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னோன்னா செம கோவமாகறாங்க. அங்கேருந்து ஆதியும் வந்துடுறாங்க, தமிழ் பாப்பா பாரதியும் வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அடி கூட யாரும் இங்கேருந்து நவரக்கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன தெரியணும், அதை நானே செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து காஃபி போடுறதுக்கு பால் காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க. பால் காய்ச்ச ஆரம்பித்தோன்னே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க சாரதாமா. ஒரு பிரச்சனையும் இல்லை, இவனுங்க எல்லாரும் பொய் சொல்லிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு பாரதியை தப்பாக நினச்சிட்டோம். பாரதி ஒரு முறைச்சாங்க பாருங்கள். ஸ்வேதா வந்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும், நம்ம தானே எல்லாமே பக்காவாக செஞ்சுட்டு வந்தோம், ஆனால் எல்லாத்தையும் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் மாட்டுக்கு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கா, இப்போ அத்தை கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முழிக்கிறாங்க. அதோட முடியுது.